விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் மற்றும் தென்காசி தொகுதி திமுக வேட்பாளர் ராணியை ஆதரித்து விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசு சமீபத்தில் சிலிண்டர் விலையை குறைத்ததை சுட்டிக்காட்டி தேர்தல் வரும்போதெல்லாம் பிரதமர் மோடிக்கு கருணை சுரக்கும் என விமர்சித்தார். மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம்னு உடனடியாக சிலிண்டர் விலையை குறைச்சார். வருஷம் தான் மகளிர் தினம் வருது. அப்பவெல்லாம் இது மாதிரி குறைச்சாரா? அப்பவெல்லாம் இந்திய நாட்டு மகளிரும் இந்திய குடும்பங்களும் படுகிற கஷ்டம் அவருடைய கண்ணுக்கு தெரியலையா? இப்போ தேர்தல் வந்ததும் குறைக்கிறார். என்ன ஒரு கருணை உள்ளம் அவருக்கு! தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் கருணை சுரக்கும் வித்தியாசமான உள்ளம். பிரீத்திக்கு நான் கேரண்டி என விளம்பரம் வருவதைப் போல மோடியின் கேரண்டி என கூறி பிரதமர் புது விளம்பரம் செய்து வருவதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரின் வாக்குறுதிக்கு கேரண்டியும் இல்லை வாரண்டியும் இல்லை என்றார். பிரீத்திக்கு நான் கேரண்டி அப்படின்னு விளம்பரம் வரும். பிரீத்திக்கு நான் கேரண்டி. அந்த மாதிரி இவர் மோடியின் கேரண்டின்னு ஒரு புது விளம்பரத்தோட வந்திருக்கிறார். உண்மையிலே அவருடைய வாக்குறுதிகளுக்கு கேரண்டியும் இல்ல வாரண்டியும் இல்ல. பிரதமரா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய சொன்னா 10 ஆண்டுகளாக சொன்னதை எதையுமே செய்யாம சேல்ஸ்மேன் மாதிரி கேரண்டின்னு விளம்பரம் பண்ண உங்களுக்கு வெட்கமாக இல்ல? தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மண்புழு போல ஊர்ந்து பதவிக்காக பச்சோந்தியாக மாறிய எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசிடம் தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் 10 ஆண்டுகளாக நாட்டை படுகொலியில் தள்ளிய பிரதமர் மோடிக்கு எதிராக இபிஎஸ் ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பாரா என்றும் கேள்வி எழுப்பினார். 10 ஆண்டுகளாக மக்களுடைய விரோத கொள்கைகளால நாட்டை படுகொலியில் தள்ளியது ஒன்றிய பாஜக அரசு. மண்புழு மாதிரி ஊர்ந்து பதவிக்கு வந்து பதவி சுகத்துக்காக பச்சோந்தியாக மாறி பாஜகவுக்கு பார்ட்னரா இருந்து தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்ச பழனிசாமி கூட்டணியிலிருந்து வந்துட்டோன்னு கபட நாடகம் நடத்துகிறார். நான் கேட்கிறேன், எங்கேயாவது பாஜகவையோ மோடியையோ விமர்சிச்சு ஒரு வார்த்தை பேசுறாரா? எடப்பாடி பழனிசாமி வசம் சென்ற பிறகுதான் தேர்தல்களில் அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருவதாக கூறிய முதலமைச்சர் பாஜக தனியாக வந்தாலும் அதிமுக என்ற நாடக கம்பெனி மூலமாக வந்தாலும் அதனை வீழ்த்தியாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி வசம் அதிமுக வந்த பிறகு தொடர்ச்சியா தேர்தல் தோல்விகளை சந்திச்சுட்டு வருது அதிமுக. இதுக்கெல்லாம் காரணம் பாஜகவிற்கு அடிமை சேவகம் செஞ்சு தமிழ்நாட்டு உரிமைகளை மொத்தமாக தாரை பார்த்து துரோகம் செஞ்சதுதான் காரணம். இப்படி துரோகங்கள் பல செஞ்சவர் தான் தமிழ்நாட்டை மீட்க போறாராம். பழனிசாமி அவர்களை முதல்ல பாஜகவிட இருந்து அதிமுக மீட்க பாருங்க. பாஜக தனியா வந்தாலும் பழனிசாமி நாடக கம்பெனி மூலம் வந்தாலும் சரி, அவங்களை வீழ்த்தியாக வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.